காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் அவரது 80வது பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, நகர தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து நிருபர்களிடம் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சமஸ்கிருதம் அறிவியல் சார்ந்த மொழி என தமிழக ஆளுநர் பேசிய கருத்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கும் எதிரானது என்றும் அவரது பேச்சை யாரும் பொருட்படுத்த தேவையில்லை என்று கருத்து தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தனது கட்சி கொடியை ஏற்றி வைத்தது குறித்து எழுப்பிய செய்தியாளர்களின் கேள்விக்கு அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அகில இந்திய வானொலி நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தென்னிந்திய அளவிலான செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகளிடம் ஆல் இந்தியா ரேடியோ, தூர்தர்ஷன் உள்ளிட்ட குழுக்களுடன் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் 75,000 மருத்துவ பணியிடங்களை அதிகப்படுத்தி பிரதமர் மோடி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளதாக கூறினார். இன்றைக்கு டிடி தமிழ் உங்களுக்கு தெரியும், 8 மாதத்திற்கு முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்னையில் டிடி தமிழை ரீலான்ச் செய்து அதை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய செயல்பாடுகள் மக்களிடத்தில் எப்படி வரவேற்பு பெற்றிருக்கிறது பற்றி நிகழ்ச்சிகள், அதை பற்றியெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டங்கள், ஆய்வுக் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்களையும் மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ், மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மிக ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. கடலூர் சுற்றுலா மாளிகையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த மாதம் அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று வந்தார். இது தொடர்பாக பதிலளித்த அவர், வெளிநாடுகளில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தை பார்வையிட்டதாகவும் அதேபோன்று அங்குள்ள தொழில்நுட்பத்தை இங்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் இங்குள்ள விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறையை சரி செய்வது, விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டுவது தொடர்பாக பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொண்டதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசுடன் பேசினால் தவறு என்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டுள்ளார்கள். அது ஒரு அரசு நிகழ்ச்சி. நாங்கள் பாஜகவுடன் இணக்கமாக இல்லை. அரசு நிகழ்ச்சி, அதில் பங்கேற்றோம் என்று கருத்து தெரிவித்தார். உழவு சந்தை, விவசாயிகள் தாங்க உற்பத்தி செய்கின்ற காய்கறிகளை ஒரு சந்தையில் இடைத்தரகு இல்லாமல் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உழவு சந்தை கலைஞர்கள் அந்த தினம் ஒழுங்கி வைத்தது இப்போது பேசும் பொருளாக அமைந்திருக்கிறது. அதே போல அடுத்த இந்த நம்முடைய முதல்வர்கள் புதிய இது ஒரு திட்டத்தை உருவாக்க இருக்கின்றார்கள். விவசாயிகள் நேரடியாக தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலும் வெகு வரையில் வரும். ஒரு அரசாங்கம் ஒரு நாணயத்தை, கலைஞருடைய நாணயத்தை விரும்பப்படுத்த 100ஆண்டு பரிசாக அவர் அளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கே ஐயோங்கிறாங்க. கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே ஆசாத் நகரை சேர்ந்த சேகர் மனைவி தேவி, இவரது மகன் சசிகுமார் ஆன்லைன் ட்ரேடிங் ஏஜென்சி நடத்தி வருகிறார். இவர் தனக்கு நன்கு பழக்கமான பர்கூர் அடுத்த பாகிமானூரை சேர்ந்த திருமால், போடரப்பள்ளி ராஜேந்திரன் மற்றும் முனுசாமி ஆகிய மூவரிடம் கடந்த 2021 ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிகளவு வட்டி கிடைக்கும் என கூறியதை நம்பி மொத்தம் 1.5 கோடி ரூபாயை முதலீடு செய்தனர். சில மாதங்கள் வரை வட்டி கிடைத்தது. 3 பேர் கொடுத்த பணத்தையும் பிட்காயினில் முதலீடு செய்திருந்த சசிகுமார் ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணத்தை இழந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக பணத்தை கேட்டும் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த மூவரும் நேற்று முன்தினம் சசிகுமார் மற்றும் அவரது தாய் தேவி ஆகியோரை கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு காரில் கடத்தி சென்றனர். அப்போது சசிகுமாரின் தம்பி வசந்தகுமாருக்கு போன் செய்து 1.5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். மகன் மற்றும் மனைவி கடத்தப்பட்டது குறித்து சேகர் ஓசூர் டவுன் போலீசில் புகார் செய்தார். சிப்காட் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தலைமையில் தனிப்படையினர் விசாரணையில் பெங்களூருவில் அவர்கள் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அங்கு சென்ற போலீசார் சசிகுமார் மற்றும் அவரது தாய் தேவியை மீட்டனர்.
இதில் தலைமறைவான திருமால் ராஜேந்திரனை நேற்று போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் தலைமறைவான முனுசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சமுசிகாபுரத்தை சேர்ந்த ஜெயபாலன் என்பவர் ராமலிங்கபுரம் சாலையில் மருத்துவ துணி சலவை செய்யும் ஆலை நடத்தி வருகிறார். கிரே கிளாத் பண்டல்கள் மொத்தமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிட்டங்கியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த ராஜபாளையம் மற்றும் சிவகாசி மீட்பு குழுவினர் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான மருத்துவ துணி எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து கீழராஜகுல ராமன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.